என்னடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்ட? என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ஏய் நல்லா இரு. என்ன திடீர்னு ஆசீர்வாதம்லாம் வாங்குற? அது இன்னைக்கு நீட் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் கொடுக்கறாங்கம்மா. அத வாங்க நான் இன்ஸ்டிடியூட் போறேன். அகிலா, அதுக்கு தான் காலையில இருந்து பதட்டமாவே இருந்தியா? சொல்லி இருந்தா உன்னை கடைக்கெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டேன்ல. சரி, பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் உன் அக்காக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விடு. அதை கேட்டு மகாவும் மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அங்கிருந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அனுப்பிட்டம்மா. இந்த பரீட்சையில நீ நல்ல மார்க் எடுத்து உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும். டாக்டர் கோட்ல அப்புறம் அந்த கழுத்துல மாட்டுவாங்களே, அது என்னடி? ஸ்டெத்தஸ்கோப்மா. அத மாட்டி நான் உன்னை டாக்டரா பார்க்கணும். அப்பதான் மகாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை. சரிம்மா. ஏய் கங்க்ராட்ஸ் டி. தேங்க்ஸ் டி. என்ன மன்னிச்சிருமா. நான் வரமா. இந்தா பேக் மாட்டிக்கோ, போ. இந்த இடமானது மலேசியா ராஜசேகருக்கு சொந்தமான இடம். அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்புக்கு வழக்கறிஞர் ராமமூர்த்தி. மலேசியா ராஜசேகரா நம்ம ஓனர் பேர் மாதிரில இருக்கு. மகா, இங்க ஒரு நிமிஷம் வாயே. என்னன்னு சொல்லு விஜய். இங்க வா சொல்றேன். என்ன அந்த போர்டு பாரு. மகா, அது சாரோட பேர் தானே? ஆமா, மலேசியா ராஜசேகருங்கிறது சாரோட பேர் தான். அப்போ ஒருவேளை இது சாரோட இடமா இருக்குமோ? ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்த பத்தி சார் எப்பவுமே என்கிட்ட சொன்னதே இல்லையே. இப்பதான் சார் கிட்ட கொடுத்த 50 லட்சம் பணத்தை பத்தி சொல்லிட்டு வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எதுக்கு கார் கரெக்டா இந்த இடத்துல நிக்கணும்? மகா, இது நமக்கு ஏதோ கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருக்கு.